ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஹேர் டை தாங்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு செமையான இலையை வச்சு ஒரே ஒரு இலையை வச்சு ஒரு 2 நிமிஷத்துலேயே உங்கள் நரைமுடியெல்லாம் இடம் தெரியாமல் நம்ம வந்து கருமையாக்க போகிறோம். அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இலையில் அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு உடனே நான் வெள்ளை முடியை மாற்றக்கூடிய ஒரு தன்மை உள்ள ஒரு இலை தான் இது. இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த இலையை வச்சு நம்ம எப்படி ஹேர் டை ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம பார்த்தலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த இலையில் செஞ்சதுக்கப்புறம் இந்த ஹேர் டை எவ்வளவு எஃபெக்டாக இருக்குது அப்படின்ட்டும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹேர் டை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அசந்துருவீங்க. அந்த அளவுக்கு செமையான ஒரு கலரை கொடுத்துருக்கு பாருங்கள். எவ்வளவு ஒரு 5 மணி நேரம் நம்ம இதை ரெடி பண்ணி வச்சா போதும், செம்மையாக ரிசல்ட்டு கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதை அப்படியே வந்து கையில் எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் கலர் இப்படி மாறுமான்னு. ஒரு கற்பூரவள்ளி இலையை வச்சு இந்த அளவுக்கு ஹேர் டை வந்து நம்ம ரெடி பண்ண முடியுமா? அதே மாதிரி வெள்ளை முடியை இந்த அளவுக்கு நம்ம உடனே 2 நிமிஷத்தில் மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 100% நம்மளால் மாற்ற முடியுங்க. அந்த அளவுக்கு ஒரு பிளாக்காக நம்ம ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஹேர் டை தான் இன்றைக்கி சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். இதுவும் ஓவர் நைட்டெல்லாம் நம்ம வைக்க கிடையாது. வச்சு ஒரு 4 மணி நேரத்துலேயே நான் எடுத்துட்டேன். ஆனால் இந்த ஒரு இலை வந்து இந்த அளவுக்கு திக்காகுது, இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு கருமையாக்குது அப்படின்னா ரொம்பவுமே ஒரு ஆச்சரியமான விஷயந்தான். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஒரு ஆயில் கிடையாது, இந்த ஒரே ஒரு இலையை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்சென்ட்னு கூட சொல்லலாம். போட்ட உங்கள் முடியில் போட்ட செகண்டில் உங்கள் முடியெல்லாம் கருன்னு மாறிடும். இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஹேர் டை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இங்கே பாருங்கள், ஆச்சரியப்படுற அளவுக்கு பிளாக் கலர் கொடுத்துருக்கு. நிறைய பேர் ஓமவல்லி இலையும் ஓமவல்லி இலைன்னு சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் கற்பூரவள்ளி இலைன்னு சொல்லுவாங்க. இந்த இலை வந்து இந்த அளவுக்கு வந்து கருப்பாகுமா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த ஹேர் டை வந்து இருக்குது. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஹேர் டை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம். இன்றைக்கி கற்பூரவள்ளி இலை தாங்க நம்ம வச்சு இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது நிறையா பேர் ஊரில் வந்து ஓமவல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. கற்பூரவள்ளி இலையை நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. மண்ணெல்லாம் இல்லாமல் க்ளீன் பண்ணிட்டு அந்த இலையை மட்டும் இந்த மாதிரி வந்து பிச்சு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இலையை மட்டும் நம்ம சேர்க்குறதுனால ஒரு 10-20 இலை உங்கள் முடிக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் இலையை எடுத்துக்கோங்க. நான் வந்து பாருங்கள் நல்லா ஒரு 20-30 இலைக்கு பக்கம் எடுத்திருக்கேன். இலைகளை மட்டுமே பறிச்சுக்கோங்க, அந்த தண்டு தேவையில்லை. இதே வந்து உங்களுக்கு தண்ணி அந்த நீர் பிரச்சனை வந்து இதிலே இருக்கும். அரைச்சா நல்லா தண்ணியாக தான் வரும். இருந்தாலும் நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிருங்க. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நான் எடுத்துருக்கேன். நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு கற்பூரவள்ளி இலையை வந்து எடுத்துக்கோங்க. அதிகமாக எடுத்துக்கணும். அப்போ தான் இது வந்து அரைச்சோம்னா கொஞ்சமாக தான் தெரியும். அதுக்காக இப்போ ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டுட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்து அரைச்சாச்சு. இது நீங்கள் வடிகட்டினாலும் கட்டிக்கலாம். ஆனால் வடிகட்டாமல் நம்ம அப்படியே சேர்க்க போகிறோம். நல்லா அரைச்சிட்டிங்க அப்படின்னா அந்த திப்பு திப்பாக வந்து இருக்காது. இப்போ வந்து நம்ம அரைச்சாச்சு. இதுக்கு தேவை முக்கியமாக இரும்பு கடாய் கண்டிப்பாக வேணும். ஏன்னா நம்ம இது ஓவர் நைட்டு வைக்க போகிறது கிடையாதுங்க. நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவர் நைட்டு வைக்காமல் நம்ம இரும்பு கடாயில் ஒரு 5 மணி நேரம் மட்டும் இதில் வைக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சாறை வந்து இதில் ஊற்றிக்கலாம். நம்ம ஊற்றிட்டு இதை நல்லா வந்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு அலசி உங்கள் முடிக்கு தகுந்த அளவுக்கு நம்ம எடுக்க போகிறோம். ரொம்பவும் தண்ணி சேர்த்துறாதீங்க. என்னோடய லாங் ஹேர் இருக்கனால நான் கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கேன். டோட்டலாகவே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3/4 டம்ளர் தண்ணி அளவு தான் இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம். என்ன பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பவுடர் தான். நம்ம வந்து இண்டிகோ பவுடர் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். இண்டிகோ பவுடர் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவுரி இலை பவுடர் தான் நம்ம அப்படி சொல்கிறோம். இன்னும் நிறையா பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவுரி இலை வந்து பிராண்டாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். பிராண்டாக வாங்காமல் நீங்கள்
வேறு கொஞ்சம் ஒரிஜினல் இல்லாமல் வாங்குனீங்கன்னா அந்த கலர் வந்து கண்டிப்பாக கிடைக்காது. நெறைய பேர் வந்து எங்களுக்கு கலர் கிடைக்கலக்கா அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் பவுட்ரு வந்து ஒரிஜினலாக இல்லாததுனால தான். அதே மாரி பவுட்ரு வாங்குனாலும் இந்த மாரி வந்து ஒரு டப்பாவுல போட்டு காற்று போகாமல் மூடி வச்சுருங்க. அப்போ தான் அது பவர் வந்து நம்மளுக்கு அப்படியே இருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா கலர் வந்து வராது. உங்களுக்கு கலர் வரல அப்படின்னு நெனச்சிங்கன்னா, கண்டிப்பா அது ஒரிஜினல் பவுடரா இருக்காது. இதுதான் ஆப்ஷனு. நீங்க கண்டிப்பா ஆன்லைன்ல வாங்குனாலும் சரி, நாட்டு மருந்து கடையில வாங்குனாலும் சரி, நல்லா பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஒரிஜினல் பவுடர் வாங்குனீங்கன்னா தான் நல்லா கலரும் மாறும். உங்களுக்கு வந்து கலரும் மாசக்கணக்கா நம்மளுக்கு நிக்கும். இப்ப பாருங்க, நம்ம இதில வேற எந்த தண்ணியும் சேர்க்கக்கூடாது. கற்பூரவள்ளி இலையோட சாறு மட்டும் இதில இருந்தா போதும். இத நீங்க ஓவர் நைட் வைக்கலாம். ஒண்ணும் தப்பில்ல. வச்சு கூட நீங்க பண்ணலாம். ஆனா நான் வந்து ஒரு 4 மணி நேரம், முடிஞ்சா ஒரு 5 மணி நேரம் வச்சுட்டு நான் மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தலையில உடனே நான் அப்ளை பண்ண போறேன். ஆனா நீங்க இந்த 5 மணி நேரம் வச்சாலே, இந்த எப்படி இந்த இரும்பு சட்டி வந்து கலர் இருக்கோ, அதே மாரி இந்த ஹேர் டை வந்து உங்களுக்கு கலர் மாறிரும். அந்த அவரி இலை வந்து நம்மளுக்கு வந்து சூப்பரா ப்ளூ கலர் ஷேடு மாறும். இந்த கற்பூரவள்ளி இலை சாறு வந்து நல்லா கருப்பா மாத்தி 2ம் சேர்றப்போ, நல்லா அடர் கருப்பா வருங்க. இது நீங்க அப்படியே அசந்து போயிருவீங்க. இந்த ஹேர் டை நான் நேத்து ரெடி பண்ணி போட்டேன். இங்க பாருங்க விரல் எப்படி பிடிச்சிருக்குன்ட்டு. சாதாரணமா இன்னும் நேத்து போட்டதே அந்த நான் எவ்வளவோ போட்டு சோப்புலாம் போட்டு கழுவி பார்த்துட்டேன். போக மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட்டான ஒரு ஹேர் டை தான் இது. இப்போ நம்ம இதை நல்லா கலந்துருங்க. கட்டி இருக்கக்கூடாது கண்டிப்பா. நீங்க நல்லா அரைப்படல அப்படின்னா, நீங்க வடி கூட கட்டிக்கலாம். நான் வந்து வடிகட்டல பாருங்க. அப்படியே சேர்த்தா நல்லா வந்து நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதனால நல்லா பேஸ்ட் மாரி அரைச்சுட்டு, இது இப்படி நல்லா கலந்து வச்சுருங்க. இதில அடுப்புல வைக்கணும் அப்படிங்கிறதுல எதுவுமே தேவையில்ல. உங்களுக்கு சளி பிடிக்காது, எதுவுமே பண்ணாது. ஈஸியா ஒரு 5 நிமிஷத்தில ரெடி பண்ணக்கூடியது. ஆனா ஒரு 4 மணி நேரம் வச்சிருந்து அப்ளை பண்ணுங்க. அவ்வளோதான். இப்ப நல்லா கலந்தாச்சு. இது கலந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, மெயின் வந்து காற்று போகக்கூடாது. டைட்டா மூடி வைக்கணும். இப்போ இந்த அளவுக்கு போட்டாச்சா, இப்போ வந்து இத டைட்டா நல்லா மூடி வச்சுட்டு, ஒரு 5 மணி நேரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பாருங்க இந்த மாரி வந்து மூடி வச்சுருங்க. ஒரு துளி கூட அந்த காற்று போறக்கு இருக்கக்கூடாது. இப்படி மூடி வச்சுட்டு, ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் இது எப்படி இருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்க்க போறோம். பார்த்துட்டு எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி கலர் மாறியிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு 4 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. பாருங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மணி நேரம் நம்ம அத வந்து நல்லா மூடி வச்சோம் இல்லைங்களா? இப்ப கலர் எப்படி மாறியிருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்த்துரலாம். வாவ்! இங்க பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு. செம்மையா மாறிரும். ஏன்னா, இந்த கற்பூரவள்ளி இலை சாறு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கருமையான நிறத்த குடுக்கும். அதில வந்து நம்ம இண்டிகோ பவுடர் சேர்க்கிறப்போ, இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து கருமையா இருக்கு. இங்க பாருங்க. செமையா இருக்கு. இந்த ஒரே ஒரு இலைய வச்சு நீங்க இந்த அளவுக்கு வந்து உங்க முடிய நரை முடிய 2 நிமிஷத்திலேயே உங்களுக்கு நல்லா கருமையாக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் குடுக்கக்கூடியது தான் இந்த கற்பூரவள்ளி இலை. கண்டிப்பா நான் சொன்ன இந்த மெத்தட்ல சிம்பிளான முறையில ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம இது நீங்க மாசத்துல ஒரு 3 டைம் தொடர்ந்து போட்டீங்கன்னா, எப்பவுமே உங்களுக்கு வந்து வெள்ள முடி வராம 2 மாசம் ஆனாலும் உங்க முடி வந்து நல்லா கருமையாவே இருக்குங்க. 100% நல்ல ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹேர் டை தான். சூப்பரான இந்த கற்பூரவள்ளி இலைய வச்சு செம்மையா நீங்க ரெடி பண்ணலாம். இத எப்படி அப்ளை பண்ணலாங்கிறதையும் பார்த்துரலாம். பாருங்க இது எப்படி இருக்கு அப்படின்ட்டு. கையில வந்து பார்த்தீங்கன்னா, போட்ட செகண்ட்ல எப்படி பிடிச்சிருக்கு பாருங்க. இது நல்லா டைட்டா மூடி வச்சுட்டீங்கன்னா, ஒரு 4 மணி நேரம் வச்சீங்கன்னா போதும். நல்லா வந்து கலர் இந்த மாரி மாறிரும். நீங்க ஓவர் நைட் கூட கலந்து வச்சுட்டு காலையில கூட போடலாம். இன்னுமே நல்லா பிளாக் கலர் சூப்பரா இருக்கும். இப்ப இத எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துரலாம். ஹேர் டை வந்து எப்பவுமே ஆயில் இல்லாம பார்த்துக்கோங்க. பாருங்க நம்ம கையில போட்டோம். நல்லா பிடிச்சிருச்சு. முடிய கரெக்ட்டா வந்து அழுக்கு இல்லாம அதுக்கு எடுத்துட்டு இந்த மாரி வந்து கையில எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பிரஷ் எடுத்துக்கோங்க. கண்டிப்பா கையில வந்து பிடிக்கும். ஏன்னா நம்ம இண்டிகோ பவுடர் போட்டிருக்கோம் இல்லையா? அதனால பிடிக்கும். பாருங்க இந்த மாரி எடுத்துட்டு இப்டி அப்ளை பண்ணீங்கன்னா அப்படியே பிடிச்சுக்கும். அவ்வளோதான். இது உங்களுக்கு தலையில இறங்குன ஒரு 2 நிமிஷத்திலேயே உங்க முடியெல்லாம் நல்லா கருப்பாகும். அந்த அளவுக்கு இந்த கற்பூரவள்ளி இலை சாறு வந்து நம்மளுக்கு செம்ம எஃபெக்ட்டா ரிசல்ட் குடுக்குங்க. அரைக்கிறது மட்டும் நல்லா வந்து
ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிருங்க. நம்ம ஃபில்ட்ரு பண்ணாமல் போடுறதுனால கொஞ்சம் இலை இலையாக இருக்குது பார்த்தீங்களா? நல்லா அரைக்கிறப்போ கொஞ்சம் நல்லா வலுன்னு அரைச்சிருங்க. இப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். நான் இப்போ எல்லா பக்கம் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கையில் போட்டால் கொஞ்சம் ரிஸ்க் தாங்க. கருப்பாக பிடிச்சிச்சிங்க இங்கே பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஃபேஸில் வந்து எதாவது அலர்ஜி ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தேங்காய் கொஞ்சம் அப்ளை பண்ணிடுங்க. தேங்காய் இது முகத்தில் அந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து தொடச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும். அலர்ஜி ஆகுது அப்படிங்கிறவங்க மட்டும் கொஞ்சம் ஃபேஸில் இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் ஆயில் தடவிடுங்க. அதுக்கப்புறம் துணி வச்சு தொடச்சிங்கன்னா ஈஸியாக நம்மளுக்கு வந்து ரிலீவ் ஆயிடும். எந்த ஒரு அலர்ஜியும் வராது. இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு கொண்டு போட்டிருக்கேன். இந்த மாதிரி வந்து எல்லா முடியிலையும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. இது நீங்கள் வாரத்தில் ஒரு டைம் கண்டினியூவாக வெள்ளை முடி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி போட்டுட்டு வரப்போ ஒரு மாதத்துலேயே உங்கள் முடியெல்லாம் டோட்டலாக நல்லா உங்களுக்கு கருக்கருன்னு மாறிடும். முடி உதிர்தல், பேன் தொல்லை, பொடுகு தொல்லை அதெல்லாம் வந்து இந்த கற்பூரவள்ளி வந்து சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துரும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி வந்து போட்டுட்டு கண்டிப்பாக 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு சோப்பு, ஷாம்பு எதுவுமே போடக்கூடாது. நார்மல் தண்ணியில் நல்லா அலசுங்க. அலசிட்டு மறுநாள் நீங்கள் ஆயில் போட்டுக்கலாம். ஒரு 2 நாளைக்கு ஷாம்பு, சோப்பெல்லாம் போடாமல் குளிச்சிங்க அப்படின்னா அந்த கலர் வந்து நல்லா இண்டிகோ பவுடர் சேர்த்துருக்கிறதுனால 2 நாள் ஆக கலர் நல்லா கிடைக்கும். அப்ளை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.